ரஞ்சித் அவன் தாயின் வயிற்றில் பிறந்த மூத்த மகன் தான், அவன் இளைய மகன் அவன். என் சினிமால அறிவான மனிதர்களை நான் பார்த்திருக்கேன், அழுக்கான மனிதர்களை பார்த்திருக்கேன், உண்மையான ஒரு மனிதன் நிறைய பேர் பார்த்திருக்கேன். அதில் முதலா நான் ரஞ்சித் தான் சொல்றேன். ரஞ்சித் அவன் அரசியல் தலைவன் அல்ல, அவன் மக்களை வழிநடத்தி மக்களுக்காக வாழ்ந்து மாண்டு போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய தலைவன். அவனுக்கு அரியாசனம் தேவையில்லை, உங்களுடைய இதயம் என்ற சிம்மாசனம் மட்டும்தான் அவனுக்கு தேவை. அவன் லைஃப் லாங் அப்படிதான் இருப்பான், எனக்கு தெரியும். அப்படி கீழே உட்காந்து சாப்பிட்றான்னா நாங்கள் 2 பேரும் உட்காந்து ஒரு கஞ்சியை சாப்பிட்டுட்டு மக்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு மனிதன். இங்க வாடா குழந்தை, நிறைய கொஞ்சிட்டேனா? டேய், நான் பொம்பளை இருந்தா உன்னை கொஞ்சிக்கிட்டே இருப்பேன் ஆக்சுவலா. வாடா டேய், இது ரொம்ப அழகான வாட்ச்டா. நீ உன்னையோட என் கையோட உன் கை தானே. தென்பாண்டி சீமையில தேரோடும் வீதியில மான் போனவனே யாரடி, இவனை யாரும் அடிக்க முடியாது. யாரடிப்பாரோ யாரடிச்சாரோ யாரடிச்சாரோ. நன்றி, ரொம்ப சந்தோஷம். ஆமா, ஒரு 2-3 விஷயம் பேசணும், சீரியஸா பேசணும், கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா. இந்த சினிமால 28 வருஷம். ரைட்மா, ஓகேமா, ஓகே ஓகே ஓகே. இந்த சினிமால 28 வருஷம் இருந்திருக்கேன். ஒவ்வொரு நாளும் 2 சல்லடைகளால் நான் மனிதர்களை சல்லடை போட்டு பார்க்கிறேன். இந்த 28 வருஷத்துல அந்த 2 சல்லடையில முதல் சல்லடை ஆளுமை. அந்த ஆளுமைன்ற சல்லடையில நான் போட்டு அரிச்சு பார்த்ததுல எனக்கு வெளியே வந்து பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டது கமல் சார், பி.சி. ஸ்ரீராம், நாசர், இளையராஜா மிக பெரும் ஆளுமைகளாக நான் பார்த்தது. என்னுடைய 28 வருஷமா இந்த சல்லடையை போட்டு, இந்த ஆளுமைன்ற சல்லடையில போட்டு பார்த்துட்டே இருக்கேன். அந்த மனிதர்கள் எப்பொழுதும் என்னை ஆச்சரியப்பட்டுட்டே இருக்காங்க. இன்னொரு சல்லடை அறம். அந்த அறத்துல போட்டு சலிச்சு பார்த்த ஒரே மனுஷன் இந்த ரஞ்சித். ரஞ்சித் அவன் தாயின் வயிற்றில் பிறந்த மூத்த மகன் தான், அவன் இளைய மகன் அவன். என் சினிமால அறிவான மனிதர்களை நான் பார்த்திருக்கேன், அழுக்கான மனிதர்களை பார்த்திருக்கேன், உண்மையான ஒரு மனிதன் நிறைய பேர் பார்த்திருக்கேன். அதில் முதலா நான் ரஞ்சித் தான் சொல்றேன். நான் ரொம்ப ரொம்ப சிந்திச்சு, நான் யூஸ்வலா மேடையில சிந்திக்காம பேசுவேன், ஏன்னா உண்மை பேசணும்னு. இந்த உண்மை ரொம்ப சிந்திச்சு பேசுவேன். இந்த 28 வருஷத்துல நான் பார்த்த பொக்கிஷம் இந்த ரஞ்சித். அவன் என்னோட ஆபீஸ்க்கு வரும்போது அந்த இரவுகள்லாம் அவன் நான் எங்க இருந்து வந்தேன், எனக்கு என்ன வேணும், நான் என் இளைஞர்களை எப்படி நான் வழி நடத்தணும், நான் பிறந்ததுக்கு என்னுடைய சக குடும்பங்களுக்கும் என்னுடைய சக உறவுக்கும் என்ன பண்ணணுன்ற மட்டும்தான் பேசுவோம். ஒரு காசிப் கிடையாது. அந்த டைரக்டர் பயங்கரமா பண்ணிட்டாரு, இந்த நடிகர் பயங்கர, எந்த ஒரு காசிப் கிடையாது. அவன் பேசுறது எல்லாமே அறந்தான். அந்த இரவு ஃபுல்லா என் அசிஸ்டன்ட் டைரக்டர் உட்காந்து அவன் காலுக்கடியில் உட்காந்து அவன் பேச பேச சண்டை போடுவாங்க, விவாதம் பண்ணுவாங்க. நான் தூரத்துல இருந்து என் குழந்தையை, என் தம்பியை நான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன். ரஞ்சித் எனக்கு எப்பயாவது ஒரு தடவை ஃபோன் பண்ணுவான். நான் ஒரு 3 மாசமா ஃபோன் யூஸ் பண்றதில்லை. அவன் ஃபோன் பண்ண உடனே அவன் அண்ணான்னு சொல்லுவான். என் லைஃப்ல யாருமே என்னை அந்த அளவு பாந்தமாக ஒரு குரலில் அண்ணான்னு யாருமே சொல்றேன், அவ்வளவு பாந்தம். ரஞ்சித் பெரிய மூர்க்கத்துக்குள்ள ஒரு மனிதனா தெரியும். ஆனா எனக்கு மட்டும்தான் தெரியும், அவன் இன்னும் பால் குடிக்கும் ஒரு குழந்தை. அவன்
நான் இந்த விழாக்கு நிறைய தடவை கூப்பிட்டுருக்கேன். நான் வரலடான்னு சொல்லிட்டே இருந்திருக்கேன். இனிமே ஒவ்வொரு விழாக்கு நான் வருவேன். முதலாலாம் நான் தான் இங்க இருப்பேன். இந்த மேடையெல்லாம் கொஞ்சம் கொச்சன்னு செட் பண்ணியிருக்காங்க. நான் சூப்பரா செட் பண்ணிடுவேன் ஆக்சுவலா. அடுத்த வருஷம் நான் தான் இது ஃபுல் ஆர்ட் டைரக்ஷன் ஆக்சுவலி. நான் தான் கூட நின்று நடத்துவேன். மனிதர்கள் வருவாங்கன்னு நினைச்சேன். ஒரு பெரிய கடலே வந்திருக்கு ஆக்சுவலா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரஞ்சித் அவன் அரசியல் தலைவன் அல்ல, அவன் மக்களை வழிநடத்தி மக்களுக்காக வாழ்ந்து மாண்டு போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய தலைவன். அவனுக்கு அரியாசனம் தேவையில்லை, உங்களுடைய இதயம் என்ற சிம்மாசனம் மட்டும்தான் அவனுக்கு தேவை. அவன் லைஃப் லாங் அப்படிதான் இருப்பான் எனக்கு தெரியும். அப்படி கீழே உட்காந்து சாப்பிட்றான்னா நாங்கள் 2 பேரும் உட்காந்து ஒரு கஞ்சியை சாப்பிட்டுட்டு மக்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு மனிதன். அவனை கம்பேர் பண்ணலாம் இந்தியாவுக்குள்ள, இந்த தலைவர் அந்த தலைவர். நான் ஒரே ஒரு தலைவரோட கம்பேர் பண்றேன். ரஞ்சித் மார்ட்டின் லூதர் கிங். ஒரு மார்ட்டின் லூதர் கிங். தன் வாழ்நாள் முழுவதும் தன் சகோதரர்களுக்காக, தன் குடும்பத்திற்காக, இந்த உலகத்திற்காக வாழ்ந்துருக்க மனிதன். ஐ எம் வெரி ப்ரவுட் டு பி ஹியர் ஆன் த ஸ்டேஜ். நான் நிஜ லைஃப்ல ரொம்ப கம்மியான நல்லவர்கள் தான் பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரஞ்சித்தை நான் எப்பயுமே பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஐ எம் வெரி மூவ் டு சே திஸ். இங்க வாடா குழந்தை, நிறைய கொஞ்சிட்டேனா? டேய், நான் பொம்பளை இருந்தா உன்னை கொஞ்சிக்கிட்டே இருப்பேன் ஆக்சுவலா. வாடா டேய், இது ரொம்ப அழகான வாட்ச்டா. நீ உன்னையோட என் கையோட உன் கை தான் என்ன கொடுக்கறது. ஆக்சுவலா உயிரை கொடுக்கலாம், ஆனா நிறைய படம் பண்ணணும், அதான் உயிரை கொடுக்க முடியாது. டேய் என்னடா நீ டேய் நீ செல்லண்டா, தங்கண்டா, டேய் தங்கம். Thank you, I am very moved. Thank you, love you. Thank you. அவரை பாட சொல்லி கேட்கலாமா? என்ன பாட்டு பாடு? தென்பாண்டி சீமையில தேரோடும் வீதியில மான் போனவனே யாரடி, இவனை யாரும் அடிக்க முடியாது. யாரடிப்பாரோ யாரடிச்சாரோ யாரடிச்சாரோ. Thank you, love you. Thank you so much.